ஸோ இன்னைக்கு வந்து மதுரை வாயில் வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மீன் வாங்கி. ஸோ இங்கே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மாதம் இருக்கும் இல்லைப்பா. குழம்பு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், எறா வதக்கல், நேற்று வச்ச ரசம், சாதம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நாட்கள் அம்மா சமையல். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மதுரை வாயில் இருக்கிற மீன் கறி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து எங்கே சாந்தம் போனோம். அங்கே மீன் சூப்பராக இருக்குன்னு அங்கேயே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக மீனே வாங்கலை. நாங்கள் 2 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மீன் வாங்கி. ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் மீன் இருக்குன்னு பார்ப்போம். மதுரை வாயில் வந்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ வந்து யூஸ்வலாக நம்ம மீன் கடைக்கு எடுத்துகிட்டு போகிற டப்பா அண்ட் வந்து இது எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஐடியா நம்ம பட்டினப்பாக்கம்ல பார்த்த ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க, அம்மா உங்களை பார்த்து தாம்மா இந்த மாதிரி டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டோம், காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஸ்மெல் வரலன்னு சொன்னாங்க. ஸோ உள்ள கவரெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீனெல்லாம் இப்போ தான் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாளை போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேன்றனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த படிக்கட்டுலையா. ஓகே வாங்க. இங்கே வந்து நிறைய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இவன் என்ன வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வருவீங்க தெரியும், தெரியாதவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இது வந்து கோலா மீனா கிலோ வந்து 300 ருபீஸ் தான். இது வந்து 2.5 kg மேலே இருக்கும் அப்படின்றாங்க. பாருங்கள் இன்றைக்கே நல்ல கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள் அம்மா வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போகிறாங்க. இப்போ ஸோ இங்கே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே. ஆனால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு. மீன் கடைக்கு போயிட்டு நம்ம மீன் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோம். இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே வரலட்சுமி வந்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வந்து புளி வந்து கரைச்சி பாருங்கள் சட்டிக்குள்ளே ஊற்றிருக்கேன். அப்படியே நம்ம வெங்காயத்தை அரைச்சி அதுலேயே போடணும். இதில் 300 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு அரைச்சி இதில் ஊற்றிடலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மீன் குழம்பு தான் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அந்த தாளிச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி பண்ணுற மீன் குழம்பு அவ்வளோவா பிடிக்கல. மீன் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மாதம் இருக்கும்லப்பா. இப்போது இதில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். புளி வந்து பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் புளி போட்டிருக்கேன். வெங்காயமும் 300 கிராம் போட்டிருக்கேன். 4 பேருக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 100 கிராம் புளி, 100 கிராம் தக்காளி, 100 கிராம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. தக்காளி அரைச்ச தக்காளி இதில் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மசாலா பொடிங்க எல்லாமே கிடைக்குது. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் காரமாக சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு 4 பேருக்கு அளவு அதான் 4 பேர்த்துக்கு சொல்லிட்டேன் ராஜா. மிளகாத்தூள்லாம் மிளகாத்தூள் தான் 3 ஸ்பூன் சொன்னேன். எத்தனை பேரோ அவங்களுக்கு 1 ஸ்பூன், 2 பேர்னா 2 ஸ்பூன் அப்படியெல்லாம் கிடையாது. அது குழம்பு வைக்கிற அளவு பொறுத்து. மீன் வந்து 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ அப்படி இருக்கு இல்லையா. நான் வந்து இன்னைக்கு 1.5 கிலோ மீன் வாங்கிருக்கேன். 2 கிலோ அது ஆஞ்சி முடிச்ச உடனே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, வெயிட் குறைஞ்சு. அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு வந்து தேவையான அளவு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்துட்டு இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும்.
100 கிராம் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா கொதிக்கணும். யூஸ்வலாக வந்து இந்த தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிலாம் வந்து கேரளா ஸ்டைலில் நிறைய சமைப்பாங்க. மீன் வறுவலுக்கு கூட கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் தான் சாப்பிடும்போது செம்ம அந்த தேங்காய் எண்ணெயுடைய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். சில பேருக்கு வந்து புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. ஆமாம், திகட்டும். மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தி மீன் குழம்பு தான் இங்கே இருக்குது. மத்தி மீன் இங்கே இருக்குது. மத்தி மீன், அதுக்கே அங்கே போனோம். மத்தி மீன் குழம்பா, சூப்பர். இது வந்து நம்ம மீன் வறுவல் மசாலா. இதுலேயே உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. இது வந்து 1.5 கிலோ மீன். 1.5 கிலோ மீனுக்கு நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு கோடு போட்டுடலாம். இந்த மீன் பேர் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதோ வலையில் வளர்க்குற மீன் தான் நினைக்கிறேன். அதாவது கடல் மீன் கிடையாது. அதெல்லாம் மறந்து போயிடுறாங்க அம்மாட்டெல்லாம். ஆமாம், டக்குன்னு மறந்து போயிடுது இப்போல்லாம். மெமரி லாஸ் அதிகமாகிடுச்சு. வல்லாரக்கீரை ஜூஸ் தான் நீங்கள் குடிக்கணும். அப்போதான் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகாமல் இருக்கும். இப்போல்லாம் வயசானாலே எல்லாருக்கும் வந்து ஞாபக மறதி அதிகமாகும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. 3 வேளை காலையில் வல்லாரக்கீரை, மத்தியானம் வல்லார ஜூஸு, நைட்டு வல்லாரையில் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் மெமரி லாஸ் ஆகும். அப்போ வேற என்னதான் நான் சாப்பிட்றது? எதுவும் கிடையாது, இது மட்டும் தான். வெறும் வல்லாரக்கீரை மட்டும். ஆமாம், வல்லாரக்கீரை. வயசானா வல்லாரக்கீரை அப்படிதானே? நான் சொல்ல, நீங்களே சொல்லிக்கிறாங்க. அம்மாவை இப்போ ரைமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட சேர்ந்து. இந்த மாதிரி மீன் அந்த கட் பண்ணி அந்த வறுவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மசாலா இந்த மசாலா, ஆமாம், மசாலா வந்து உள்ளே போகும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா நைட்டு மசாலா போட்டு வச்சுட்டு காலையிலலாம் போட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உள்ள. 1 மணி நேரம் ஊறினாலே போதும் வச்சா. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். நாங்கள் ஏன்னா ஒரு டைம் வந்து ஊருக்கு போனப்போ மட்டன் வந்து என்ன பண்ணோம்மா, நைட்டு ஊற வச்சோம். ஆமாம், நைட்டு ஊற வச்சு 1/4 பீஸ் காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா. ஃப்ரை பண்ணல, நம்ம சுட்டோம். செம்ம இது தந்தூரி மாதிரி. 1 டே ஃபுல்லாக ஊறி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். மறுநாள் எடுத்து பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த ஷேப்பே எப்படி இருக்குது பாருங்கம்மா, சூப்பராக. நான் இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து இந்த மாதிரி போடுறாங்க பொடியை. ஆமாம், இது வந்து எங்கே போனோம், போட் ஹவுஸ் போகும்போது பார்த்தோம். அவங்க வந்து பெரிய மீனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுறாங்க. அதாவது அது அப்படியே எடுத்து இப்படி தடவுறாங்க அது மேலே. ஸோ நம்ம இதுவெல்லாம் தடவாமல் தண்ணியெல்லாம், ஆமாம், தண்ணி வந்து போடாமல் இப்படி பண்ணுறாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நல்லா இருக்காண்ணா, சூப்பராக இருந்தது. அந்த மீன் அன்றைக்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. எப்படி எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த குழம்புல வந்து நல்லது பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். ஆமாம், சூப்பராக. இந்த மாதிரி தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து அதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நான் வந்து இவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், இவ்வளோ இடம் இருந்தது. இந்த மாதிரி வற்றினா தான் இந்த மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மத்தி மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், மேலே லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம மத்தி மீனை சேர்த்துக்கலாம். மீனை போட்டோடனே இந்த மாதிரி இப்படி ஒரு கலக்கிட்டு இதில் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து மாங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு, அப்பாவுக்கு பிடிக்காதே. ஸோ நான் காலையில் மீன் வாங்கும்போது யோசித்தேன், இன்னைக்கு ஒரு நாள் மீன் எடுத்து வச்சுட்டு மாங்காய் மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கே அப்படின்னு காலையிலே யோசித்தேன். இப்போ நம்ம எறா பண்ணிக்கலாம். எறா வந்து என்ன பண்ண போகிறீங்க? எறா வந்து இது என்னது இங்கிலீஷில் பேர்? கார்லிக் எறா. கார்லிக் ப்ரான் ஃப்ரையா? ஃப்ரை தான். கார்லிக் ப்ரான் ஃப்ரை. நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக முழு பூண்டை உரித்தேன். ஓகே. எப்படியும் ஒரு 30 பல்லு கிட்டத்தட்ட வந்திருக்கும். எறா வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ எறா வாங்கினா அது வந்து 1.5 கிலோவாக ஆகிடும். 1.5 கிலோ இல்லைன்னா 1.25 கிலோ தான் ஆகும். அதை அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நீங்கள் கார்லிக்கை வந்து போட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். வந்து நசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்படி சேர்த்துக்கலாம். கடைசியில் வடகம் தாளித்து கொட்டிடுவோம்.
இப்போ முதல்ல இறாவை வந்து நம்ம நல்லா தண்ணி வடித்து எடுத்து இந்த வெறும் கடாயில் வந்து இப்படி போட்டுக்கணும். இப்போ வந்து இது ஒரு 1.5 கிலோ இறா. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோலெல்லாம் எடுத்து ஒரு 1லேருந்து 1.25 தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே இறா கிடைக்காது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து 3/4 ஸ்பூன் உப்பு. இதை வந்து நல்லா நம்ம இப்படி வெறும் கடாயிலேயே வதக்கணும். பாருங்கள், நான் ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றல, ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இறாலேருந்தே வந்துடுச்சு. ஆமாம், இறால எப்போவுமே தண்ணி வரும். அதனால் இதை நல்லா இருத்து இப்படி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 1/4 கிலோ இறா அளவு இதில் வச்சுட்டேன். ஏன்னா இந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேணாம் அப்படின்றதுக்காக நைட்டு நம்ம சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இட்லிக்கோ இதில் வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இதை அப்படியே இறக்கி கீழே வச்சிடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். என்னதுங்கம்மா இது பேர் சொன்னீங்க? கார்லிக் ப்ரான். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் நல்லா காயட்டும். இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துடலாம். நல்லா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் நீட்டு பாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருவோம். இப்போது நம்ம இறால வந்து உப்பு போட்டோம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம மீன் குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். வடகம் போட்டு தாளிக்க போகிறோம் மீன் குழம்ப. இந்த மீன் குழம்புடைய ஃபைனல் டச்சே இந்த வடகம் தான். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி அது மேலே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. ஒரே ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம். காஞ்சிச்சா? ஆமாம், அந்த வடகத்தை வந்து போட்டுக்கலாம். நல்லா வடகம் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புல போட்டு வேண்டியதுதான். இதில் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா தான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு கலரிடுவோம். இப்போ இந்த இறாவை இதில் சேர்த்துடலாம். இறாவை சேர்த்து நல்லா வந்து நம்ம கிண்டி விடணும். அது கூட ஒரு பூண்டு தோலும் சேர்த்துக்கோங்க. இல்லை, அந்த தட்டில் இருந்தது. அப்போ தான் கார்லிக் ப்ரான்னு எல்லாருக்கும் தெரியும். கார்லிக்கே போடல எங்கங்கம்மா? முதல்ல போட்டிங்களா? நம்ம போட்டோம். ஓகே ஓகே, கவனிக்கல நான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேலே அந்த சாஸு இதுக்கு எதுக்குன்னா இந்த மோமோஸ்க்கு அப்புறம் வந்து நூடுல்ஸ்க்குலாம் சாஸ் கொடுப்பாங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில். அதை ஊற்றினா எனக்கு சைனீஸ் ஐட்டம் மாதிரி ஆகிடும். நம்ம இந்தியன் ரெசிபி மாதிரி இருக்காது. மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். மீன் வறுவல், மசாலா மீன் வறுவல். வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து மசாலா போட்டோம். நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா அப்படியே தெரிக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றலை, இருந்தாலும் வந்து அந்த லைட்டாக அந்த மீனில் உள்ள தண்ணி வேர்க்கும். இறா நல்லா ட்ரையாக சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் தண்ணியே இல்லாமல் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இதே பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம வந்து அந்த இறா குழம்பு வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கொஞ்சம் அதை வேஸ்ட் பண்ணோம்னா அதை குழம்பு வச்சுக்கலாம். அது வந்து நைட்டுக்கு, அதாவது சப்பாத்தியாக தான் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய வந்து தண்ணி இருக்கிறதுனால அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இறாவை போட்டு அப்படியே ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஆமாம், மீனை வந்து போட்டுக்கலாம். நான் ரொம்ப காஞ்சிச்சேன்னு அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மசாலா மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டுக்கலாம். ஸோ அந்த உதிராமல் அப்படியே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த மசாலா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அழகாக மேலே நீ சேர்த்திய மசாலா உதிராமல். ஆனால் இன்னும் ஒரு 1 or 2 hours வச்சா இன்னும் அப்படியே உதிராமல் சூப்பராக வந்துடும்.
ஓகே, மீன் வறுவல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேருங்க. சூப்பராக வந்திருக்கு. மசாலா இதில் வந்து கொஞ்சம் தெரியுது, ஆனால் வந்து இந்த பீஸ்லலாம் வந்து மசாலா இருக்கா இல்லைன்னே தெரியல. ஆனால் வந்து அதாங்கம்மா அந்த போட்டதும் தெரியல. நிறைய மசாலா இருக்கும் சிலதெல்லாம், அதெல்லாம் நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், மேலே இல்லாத மாதிரியும் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆமாம், சூப்பரான இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா வதக்கல், நேற்று வச்ச ரசம், சாதம். கவலை மீன் குழம்பு வந்து ரொம்ப நாள் வைக்கணும். மத்தி மீன் குழம்பு வந்து ரொம்ப நாள் வைக்கணும்னு இருந்தேன். இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மீன் சாப்பிட இவங்க எல்லாருக்கும் பிடிக்காது. இருந்தாலும் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.